தப்பி தவறியும் ஒரு முறை உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை மன்னித்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று மட்டும் நம்பிவிடாதீர்கள். முன்பை விட அதிகமாக உங்கள் மனதை உடைத்து தூளாக்கிவிட்டுதான் அடுத்த வேலையை பார்ப்பார்கள். முயற்சியை எப்போதும் கைவிடாதீர்கள். இன்றைய நாள் கடினமாக இருக்கலாம், நாளைய நாள் மிக கடினமாக கூட இருக்கலாம். ஆனால் நாளை மறுநாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் புதியதொரு விடியலாக மாறும். உலகமே உன்னை குறை சொன்னாலும், ஊரே உன்னை எதிர்த்து நின்றாலும், உனக்கு நீ உத்தமனாகவும் உன்னை படைத்தவனுக்கு உண்மையாகவும் இருந்தால் போதும். எவனுக்கும் பயந்தோ படிந்தோ போக வேண்டிய அவசியமில்லை. நல்லா வாழ்ந்தால் 10 பேர் பொறாமைப்படுவான், கஷ்டப்பட்டால் 10 பேர் ஏளனமாக பேசுவான். எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் மனிதர்கள் மத்தியில் அடுத்தவன் என்ன பேசுகிறான் என்று பார்க்காமல் அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். எந்த அளவிற்கு சம்பாதித்து வைத்திருக்கிறோம் என்பது பெருமை அல்ல. இன்பத்திலும் துன்பத்திலும் நம்மோடு இருக்க எத்தனை பேரை சம்பாதித்து வைத்திருக்கிறோமோ அதுவே நம் வாழ்வின் சிறப்பு. முதுகில் குத்தியவர்களை மறுபடியும் ஏற்றுக்கொள்ளும் மனம் இருக்குமானால் கடவுளே வந்தாலும் நம்மை காப்பாற்றுவது கடினம்தான். ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வு. மாறுதல் என்பது உன் காயத்திற்கு நிரந்தர தீர்வு. எப்பொழுதும் ஆறுதல் தேடாதே, மாறுதல் தேடு. உறவுகளிடம் பேச வைப்பதும் பணம், உறவுகளிடம் பேச விடாமல் விலகி வைப்பதும் பணம், உறவுகளை தீர்மானிப்பதும் பணம். ஜெயித்தவனுக்கு தான் அடுத்து ஜெயிப்போமா என்கிற பயம் இருக்கும், ஆனால் தோற்றவனுக்கு அடுத்து கண்டிப்பாக ஜெயிப்போம் என்கிற நம்பிக்கை இருக்கும்.